சாய் சாய் சாய். ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம். சாய் சீனு. உலகெங்கும் வாழும் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி தினம் நல்வாழ்த்துக்கள். சாய்ராம். சாய்ராம், நம்ம கிருஷ்ண பெருமான் அவதரித்த இந்த அற்புதமான நாளில் உலகம் முழுவதுமே கொண்டாடப்படுகிறது. இந்த அற்புதமான நாளில் நம்ம கிருஷ்ணருக்கும் பாபாவுக்கும் உண்டான அந்த ருணான பந்தத்தை பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம எல்லாருமே ஸ்ரீ சாய் சச்சரித்தில் படிச்சிருப்போம். பாபாவே முரளிதரன் ஆனாருன்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். அப்படிப்பட்ட பாபா முரளிதரன் ஆவறதுக்கு முன்னாடி ஒரு முரளிதரன் சிலையை பூட்டி அவர்கள் பாபாண்ட கொண்டு கொடுப்பாரு. அதாவது ஷீரடியில் வாதால பிரதிஷ்டை பண்ணணும் சொல்லி பாபா கிட்ட ஒரு முரளிதர சிலையை கொடுப்பாரு. அப்படிப்பட்ட சிலையோடைய மகத்துவம் தான் இன்னைக்கு அற்புதமான நாள் கிருஷ்ண ஜெயந்தி நாளில் நம்ம இன்னைக்கு தரிசனம் பண்ண போகிறோம். இறுதியாக பார்த்தீங்கன்னா அந்த சிலை வைக்கிறதுக்கு முன்னாடி முரளிதர சிலை வாதால வைக்கிறதுக்கு முன்னாடியே பாபாவே முரளிதரன் ஆகியிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு காட்சி கொண்ட இந்த வீடியோ பதிவுக்குள்ளே நம்ம போக போகிறோம். சாய்ராம். ஓம் சாய்ராம். சாய்ராம், இந்த வீடியோவில் பாருங்கள், முரளிதரனுடைய அழகான ஒரு சிலையை பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் நம்ம சிம்பிள் பண்ணி காட்டியிருப்போம். இந்த சிலை பார்த்தீங்கன்னா பாபாவுடைய சமாதி மந்திரில் வளாகத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா மியூசியம் இருக்குது. மியூசியமில் கீழ் ஃப்ளோரில் இந்த அற்புதமான முரளிதரனுடைய சிலையை வச்சுருப்பாங்க. ஷிரடிக்கு போனால் நீங்கள் ஒவ்வொரு பக்தர்களுமே கவனமாக தரிசனம் பண்ணுங்கள். ஏன்னா பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் பார்த்தீங்கன்னா திரு பாபு சாஹிப் பூட்டி. திரு பாபு சாஹிப் பூட்டி பார்த்தீங்கன்னா நாக்பூரை சார்ந்தவர். சாய்ராம், திரு பாபு சாஹிப் பூட்டி பார்த்தீங்கன்னா சிறு வயதிலேயே அவங்க பெரிய ஒரு கோடீஸ்வர குடும்பம். அப்படிப்பட்ட குடும்பத்தில் சார்ந்தவர். அவர் ஷிரடியில் அவர் தங்குறதுக்கும் அதே போல் பாபாவை தரிசனம் பார்க்கறதுக்கும் பாபாவை அருகில் இருந்து தரிசனம் பார்க்கறதுக்கும் ஒரு வாதாவை கட்டுறாரு. அப்படி வாதாவை கட்டும் பொழுது பார்த்தீங்கன்னா பாபா அவருக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு தெய்வீகமான ஒரு காட்சியை கொடுக்குறாரு. ஒரு நாள் மதியம் பார்த்தீங்கன்னா பாபு சாஹிப் பூட்டியும் அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம ஷேமாவும் ரெண்டு பேரும் மத்தியானம் ஆரத்தி முடித்த பிறகு வாதால போய் தங்குவாங்க. அப்போ வாதால தங்கும் பொழுது மத்திய உணவு சாப்பிடுவாங்க. மதிய உணவு சாப்பிட்ட பிறகு திரு பாபு சாஹிப் பூட்டியும் அதே போல் பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் மாதராவ் தேஷ்பண்டே ஷேமா ரெண்டு பேருமே தூங்க ஆரம்பிப்பாங்க. அப்படி தூங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா பாபா ஃபஸ்ட்டு திரு பாபு சாஹிப் பூட்டிக்கு ஒரு பிரத்யேகமான தெய்வீகமான காட்சியை கொடுப்பாரு. அந்த காட்சியில் பாபா தெல்ல தெளிவாக பாபு சாஹிப் பூட்டிக்கிட்ட சொல்லுவார், என்னன்னா வாதாவை கோயிலோட சேர்த்து கட்டு அப்படின்னு சொல்லுவார். இந்த இடத்துல ஒரு ஆலயம் உருவாகும் அப்படின்னு சொல்லுவார். இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் பாபு சாஹிப் பூட்டி எழுந்து உட்கார்ந்து அழுக ஆரம்பிப்பார். பாபா இப்படி ஒரு காட்சி கொடுத்துறாருன்னு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஷியாமாவும் அதே போல் அழுதுட்டு உட்கார்ந்துருப்பார். அப்போ பாபு சாஹிப் பூட்டி சொல்லுவார், ஏன் அழுகிறீங்க அப்படின்னு ஷியாமாவை பார்த்து கேட்பார். நம்ம பாபாவுடைய நீலைகள் என்னால் புரிஞ்சிக்கவே முடியல, பாபா எனக்கு வாதாவோட கோயிலை சேர்த்து கட்டுன்னு ஷியாமா சொல்லுவார். ஷியாமா சொல்கிறத பார்த்தீங்கன்னா பாபு சாஹிப் பூட்டி கேட்பார். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா பாபு சாஹிப் பூட்டி ஷியாமாவை பார்த்து ஒரு கேள்வி எழுப்பார். ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரியான காட்சி பாபா கொடுத்துருக்காரு. நம்ம பாபாவுடைய நீலைகளை நம்ம புரிஞ்சிக்க முடியல, பாபா என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிலையில் ரெண்டு பேருமே, அதாவது மாதராவ் தேஷ்பண்டே ஷியாமாவும் திரு பாபு சாஹிப் பூட்டியும் மறுநாள் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா காக்கா சாஹிப் தீட்சத்தாண்ட போவாங்க. இது போல் வாதாவில் நாங்கள் தூங்கும் பொழுது பாபா எங்களுக்கு ஒரு தெய்வீகமான காட்சி கொடுத்து வாதாவோட கோயில் சேர்த்து கட்டுன்னு எங்களுக்கு அந்த காட்சியில் பாபா தெல்ல தெளிவாக சொல்லிட்டு போனார். எங்களுக்கு இன்னும் அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் ஒலிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே காக்கா சாஹிப் தீட்சத் என்ன பண்ணுவார்னா தோரகமாய்க்கு ஷியாமாவையும் அதே போல் பாபு சாஹிப் பூட்டியும் கொண்டு போவாங்க. அப்போ பாபாண்ட கூப்பிடுவாங்க. பாபாண்ட கேட்பாங்க, ஓ
தேவா தங்களுடைய திருவிளையாடல்கள் என்ன தான் சொல்ல வரீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷியாமாவும் கேட்பார். அதே போல் காக்கா சாஹிப் தீட்சிதை கேட்பாங்க. அப்போ பாபா சொல்லுவார், கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு பாபா தன்னுடைய கையை வந்து பார்த்திங்கன்னா காதில் பொத்திப்பார். ஏன் பாபா அமைதியாக இருக்கீங்க, நாங்கள் சொல்கிறது எதுவும் உங்களுக்கு கேட்கலையா? நான் தான் தெளிவாக ஆணையிட்டு போனேனே வாதாவோட கோயிலை கட்டுன்னு சொல்லிட்டு அப்படி இருந்தும் மீண்டும் என்னென்ன கேட்குறீங்களே, உடனடியாக நீங்கள் வாதாவை கட்ட ஆரம்பிக்க பணிகளை ஆரம்பிங்க. அங்கே வந்து நம்ம வந்து ஆடலாம் பாடலாம், அனைவரும் ஒற்றுமையாக இருக்கலாம். அந்த வாதா வந்து பிற்காலத்தில் அநேக பக்தர்கள் வரக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு கோயிலாக மாறும் அப்படின்னு சொல்லுவார் பாபா. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா கோயில் கட்டும் பணியை வந்து பூட்டி மெல்ல மெல்ல தொடங்குவார். பாபாண்ட ஷியாமா வந்து அஸ்திவார போகிறதுக்கு நேரமெல்லாம் கேட்பார். அதே போல் பார்த்திங்கன்னா பாபா வந்து லெண்டி தோட்டத்துக்கு போகும்பொழுது அந்த பூஜைக்கான நேரம், இந்த நேரம் சரியான நேரமாக இருக்கும் பாபாண்ட கேட்பார். அப்போ பாபாண்ட கேட்ட பிறகு ஒரு தேங்காய் உடைச்சி பூஜைகள்லாம் ஆரம்பிப்பாங்க. இந்த நிலையில் வாதம் கட்டும் பணி வேக வேகமாக போகும். ஒரு முறை பார்த்திங்கன்னா பூட்டிக்கு ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே தோண்டும். வாதா வந்து கோயிலோட சேர்த்து கட்ட சொல்கிறாரு. இந்த வாதாக்குள்ளே கோயில் கட்டும் பொழுது இந்த இடத்துல நடு மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு முரளிதர சிலையை வந்து நம்ம பிரதிஷ்டை பண்ணால் என்னன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றும். இந்த எண்ணத்தை வந்து ஷியாமாண்டியும் அதே போல் காக்கா சாஹிப் தீட்சிதையும் கேட்பாங்க. இவங்க 3 பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா மறுநாள் பாபா கிட்ட போயிட்டு துவாரகமாயில் கேட்பாங்க, பாபா நம்ம வந்து கோயில் கட்டி முடிக்க போகிறோம், இந்த கோயிலில் நடு மத்தியில் பார்த்தீங்கன்னா முரளிதருடைய சிலையை வந்து பிரதிஷ்டை பண்ணலாம் இருக்கும், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. பாபாவும் சம்மத சொல்லுவார். முரளிதர சிலையும் வந்து ஷிரடிக்கு வந்திருக்கும். அப்படிப்பட்ட முரளிதர சிலையை தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம வந்து மஞ்சள் கலரில் சிம்பிளில் நம்ம காட்டிகிட்டு இருக்கோம். சைரம், இந்த முரளிதர சிலை வந்து ஷிரடிக்கு வந்த பிறகு பாபாவுடைய ஆசீர்வாதத்தை வந்து வாங்குவார் பூட்டி. அதே போல் பாபாவுடைய நிலைகள் பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் பாபா பலவீனம் ஆகிட்டு இருப்பார். இதனை அறிஞ்ச பூட்டி பார்த்திங்கன்னா பாபா வந்து எப்போ வேணால் இயற்கை அடைஞ்சிருவார், நம்ம கட்டின இந்த வாதா வந்து லட்சக்கணக்காக செலவு பண்ணியிருக்கோம், இது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுமே, முரளிதரனை பிரதிஷ்டை பண்ண முடியாது அப்படின்னு பூட்டி நினைப்பார். பூட்டியோட எண்ணத்தை பாபா முற்றிலும் அறிவார். அப்போ பாபா வந்து இறுதி தருணத்தில் இருப்பார். அப்போ பாபா சொல்லுவார், என்னை வந்து பூட்டி வாடாக்கு கொண்டு போங்க, அங்கே வந்து நம்ம ஆடலாம் பாடலாம், எல்லாம் ஒத்துமையாக இருக்கலாம், நாம் அனைவருமே ஒன்று சேர்ந்து அந்த இடத்துல சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு பாபா சொல்லுவார். பூட்டியும் பாபாவை வந்து பூட்டி வாடாக்கு கொண்டு போவாங்க. அங்கு பாபா வந்து அமருவார். அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா திருமதி லட்சுமிபாய் ஷிண்டேலுக்கு பாபா வந்து நவநீன பக்திகளுக்கு 9 நாணயங்கள் கொடுத்த பிறகு பாபா வந்து பார்த்தீங்கன்னா திரு லேட் பாயாஜி அப்பாக்கோட் பாட்டேல் மடியில் வந்து பாபா வந்து தன்னுடைய சூத உடலை நீர்த்திருப்பார். பாபா மகா சமாதி அடைஞ்சிருப்பார். பாபாவுடைய அந்த மரண செய்தி வந்து கிராமம் ஃபுல்லாக பரவும். இதனிடையில் பார்த்திங்கன்னா பாபாவுடைய அந்த சூத உடலை எந்த இடத்துல வைக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. இப்போ பாபாவுடைய அந்த சமாதி நிலையை கேட்ட பிறகு மக்கள் எல்லாமே அழுக ஆரம்பிப்பாங்க. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா கடும் வாதங்கள் போகும். ஏன்னா பாபா வந்து இந்து மதப்படி அடக்கம் பண்ணுறதா இல்லை இஸ்லாமியர் மதப்படி திறந்த வெளியில் அடக்கம் பண்ணுறதான்னு கடும் வாதம் போகும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா வாதத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. இறுதியாக பார்த்திங்கன்னா நம்ம ஷிரடியோட கிராம தலைவர் திரு ராமச்சந்திரா தாதா பட்டேலும் அதே போல் பகத் மகள்சபதியும் 2 பேரும் தலையிடுவாங்க. அதே போல் ஒரு சீட்டு எழுதி போடுவாங்க, மக்களுடைய கருத்து கணிப்பு எப்படி இருக்குன்னு. அனைவரும் ஒன்று சேர்ந்து பார்த்திங்கன்னா பாபாவுடைய அந்த புனிதமான சிலை வந்து நம்ம பூட்டிவாடாவில் தான் நல்லடக்கம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா பாபாவுடைய திருமேனி சிலை வந்து பூட்டிவாடாவில் வந்து நல்லடக்கம் பண்ணியிருப்பாங்க. பாபாவே முரளிதரன் ஆகியிருப்பார். பாபாவுக்கும் நம்ம கிருஷ்ணருக்கும் உண்டான நீலைகள் இதுதான் சைரம். ஷிரடிக்கு போனீங்கன்னா தயவு செஞ்சு மியூசியமில் இருக்க முரளிதர சிலையை வந்து வணங்குங்க. ஏன்னா பூட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயில் வாதாவோட சேர்த்து கட்ட சொல்கிறார் பாபா. அப்படிப்பட்ட சிலையை தன்னுடைய பணத்தால் பூட்டி வாங்கியிருப்பார். பாபாவும் அந்த சிலையை தன் கையால் பார்த்துருக்காரு. இறுதியாக பாபாவே முரளிதரனானார். கிருஷ்ணருக்காக எழுப்பப்பட்ட அந்த புனிதமான வாதால் பாபாவே அங்கே கிருஷ்ணராக காட்சி கொடுக்குறாரு. தன்னை நாடி வர ஒவ்வொரு பக்தர்கள் வாழ்க்கையில் பாபா சந்தோஷத்தையும் நிம்மதியும் அவங்களுக்கு தேவையானதை எல்லாத்தையும் பாபா கொடுத்து அழுறாரு. அப்படிப்பட்ட பாபாவுடைய திருவடியை வணங்குங்க. இந்த கிருஷ்ண ஜெயந்தி அனைவரு இல்லத்திலையும் ஒரு சிறப்பான ஒரு விசேஷமான நாளாக அமையும் சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷீரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக்க அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கி ஜெய். அல்லாஹ் மாலிக்.